ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி, ஒரு ட்ரெடிஷ்னலான ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பட்டி அல்வா எப்படி செய்யணும், பாரம்பரியமா எப்படி செய்யணும், அதை பத்தி வீடியோக்கு போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதவங்க மறக்காம எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. அதுக்கு நான் அதை விட 1.5 மடங்கு வெல்லம் வேணும். அப்போ 1/4 கிலோனா 400 கிராம் நான் எடுத்துருக்குறேன். தேங்காய் ஒரு முடி தேங்காவை துருவி வச்சுருக்குறோம். இப்போ முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேன். இது ஆப்ஷன், நம்ம கூடவும் போடலாம் குறைச்சும் போடலாம். நெய் எனக்கு ஒரு 100 ml தேவை. அதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு 6 ஏலக்காய் இருந்தால் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஏலக்காய் தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். துருவி வச்சுருக்க தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கணும். நம்ம தேங்காய் பால் எடுக்கணும், அதுக்காக எடுக்கணும். இந்த மாவை நீங்கள் ஒரு அளவு ஜாரில் அளந்துக்கோங்க. 2 டம்ளர் எனக்கு இருக்குது. இதுக்கு 1க்கு 6 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கணும். இப்போ எனக்கு 2 டம்ளர் இருந்ததுனால நான் 12 டம்ளர் தேங்காய் பால் இந்த தேங்காயில் திருப்பி தண்ணி ஊற்றி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவேன். நீங்களும் அது மாதிரி உங்கள் அளவுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையான பால் எடுத்த பிறகு இந்த பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை அதில் போட்டு நல்லா கலக்கி விடணும். இதை கரண்டி வச்சு கலக்கணும். ஆனால் இதில் ஒரு டிப்ஸ் என்னன்னா, கரண்டி வச்சு கலக்கும் போது கொஞ்சம் லம்ஸ் இருக்கும். நம்ம கையை வச்சு நல்லா அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இதை நல்லா பண்ணணும். இதில் 3 விஷயங்கள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் அதை ரெசிபி எண்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பனவெல்லத்தை சின்னதாக இது மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. அடிகனமான வாணலி ஒன்று எடுத்துக்கணும். அதில் இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலோடு சேர்த்து அதில் ஊற்றி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கணும். இப்போ நம்ம அதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். அது மிதமான தீ வைக்கணும். அதே நேரத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அந்த பனவெல்லத்தை அதில் போட்டு அதை கிளறி கொடுத்துட்ருக்கணும். அரிசி மாவு இந்த தேங்காய் பாலில் அப்படியே வேக தொடங்கியிருக்குது. இதை கைவிடாமல் கிளறி கொடுத்துட்ருக்கணும். அந்த பக்கம் பனவெல்லம் தண்ணியில் உருகி சூட்டில் உருக தொடங்கியிருக்கு. பாருங்கள், இந்த அரிசி மாவு அந்த தேங்காய் பாலில் நல்லா வெந்து இது மாதிரி வந்துட்டுருக்குது. அதே நேரத்தில் அங்கே அந்த வெள்ளைப்பாகு பனவெல்லப்பாகு உருகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பாகை ஃபில்டர் பண்ணி இந்த மாவில் ஊற்றணும். ஃபில்டர் பண்ணுறது நம்ம அதில் இருக்கிற தூசி துரும்பு ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஊற்றுறோம். இப்போ நல்லா அந்த பாகை அந்த மாவோட நல்லா கிளறி கொடுக்கணும். பாருங்கள், இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் நம்ம அதை நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். கரண்டி நீங்கள் திக்கான கரண்டி எடுத்து யூஸ் பண்ணணும், இல்லாட்டி கரண்டி வளையும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சின்ன வாணலியை வச்சு அதில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை அதில் போட்டு நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு அந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து ஒரு இதில் வச்சுக்கணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸு, நீங்கள் அடிகனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணணும். மிதமான தீயில் செய்யணும்.
மாவும் பனவெல்லப்பாகும் நல்லா இப்போ பிளெண்ட் ஆகிருக்குது. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த நெய்யை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரே நேரம் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவை கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த நெய்யுடைய இது கலக்கும் போது தான் அது அல்வா பதத்துக்கு மாறதுக்கு தொடங்குது. மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றி கிளறுறோம். அடுத்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அப்படி நெய் சுற்றி விட்டு இப்படி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ அந்த பிளெண்டிங் ஸ்டேஜ் மாறி அல்வா ஸ்டேஜுக்கு அப்போ தான் வரும். இதில் செகண்ட் டிப்ஸ் நான் சொல்லதுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் கடைசி வர கைவிடாமல் விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி அது அடி பிடிக்கும், ஸ்மெல்லு வேறு மாதிரி போயிடும். நீங்கள் பாருங்கள், இது மாதிரி விடாமல் கிளறணும். பாருங்கள், மாவுடைய பதம் மாறிக்கிட்டே வருது. இந்த பிளெண்டிங் ஸ்டேஜ் மாதிரி இந்த அல்வாக்குள்ளே ஸ்டார்டிங்கில் அது போய்கிட்டு இருக்குது. சட்டியிலேருந்து ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க தொடங்குது. நம்ம விடாமல் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன்னு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நெய் விட்டு அதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 50% அல்வா பதம் வந்த உடனே இப்போ இந்த ஏலக்காய் பவுடரையும் நம்ம முந்திரியையும் போட்டு திருப்பி கிளறி கொடுக்கணும். இந்த கிளறுற பாகத்தை விடக்கூடாது. நம்ம திருப்பி கிளறிக்கிட்டே இருக்கணும். தேவையானப்போ 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் நெய் போடணும். இந்த நேரத்தில் ஒரு பிளேட்டை ரெடி பண்ணிக்கணும். அந்த பிளேட்டை நம்ம நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், அல்வா பதத்துக்கு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நம்ம கிளறி கொடுக்கணும். இது கிளறி ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த அல்வா எப்படி வருது பாருங்கள், கலரே மாறி இருக்குது. இன்னொன்று அளவு குறைஞ்ச மாதிரி அது உருண்டு வருது. இப்போ பாருங்கள், இந்த அல்வாவுடைய எட்ஜில் எண்ணெய் பிரியுது. இது தாங்க நம்மளுக்கு அல்வாவுடைய ஸ்டேஜு. இது நல்லா பிரிஞ்ச உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மூணாவதாக நான் சொல்கிறது, நல்ல கருப்பட்டியை கலப்படம் இல்லாததாக வாங்குங்க. சூப்பரான கருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு தேவையான மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கணும். இது செய்கிறதுக்கு எனக்கு மொத்தமாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. இது சத்தானது, மிக சுவையானது. இது ஒரு பாரம்பரிய ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நான் கேரண்டி. நீங்கள் அதை நல்லா என்ஜாய் பண்ணி செய்யுங்க. உங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க, இதுவரை பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.